இயேசுவுக்கே புகழ். இன்றைக்கு புனித அன்னாளுக்கு நாம் எடுக்கக்கூடிய நவநாளில் 4வது நாளில் இருக்கிறோம். நவநாள் கருத்து பற்றி சொல்கிறதுக்கு முன்பு என்னை பற்றி ஒரு சில வார்த்தைகள். சின்ன வயதிலிருந்தே ஒரு சில விஷயங்கள் எனக்கு செய்கிறதுல ரொம்ப பிடிக்கும். எழுதுறது, பாடுறது, யோசிக்கிறது, கவிதை எழுதுறது, கட்டுரை எழுதுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பிடிக்கும். நிறைய டைரிஸ்லாம் உண்டு. அதற்கு பிறகு நம்ம செய்கிற ஒரு விஷயத்தை எப்போவுமே அடுத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படுவோம். இப்போது நான் ஒரு யோசனை எனக்கு இருக்குது, அந்த யோசனையை நான் ஒருத்தர்கிட்ட சொல்லணும், பலருக்கும் அது சென்றடையணும் அப்படின்னா அந்த பலரையும் நான் போயிட்டு நேராக தனித்தனியாக அணுகணும். அப்படிலாம் நமக்கு அது ஒரு இடர்பாடுகள் அதில் இருக்கும். ஆனால் இப்போ ஒரு 5 வருடமாக மெய்ப்பெண் செய்தி அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலில் என்னோடய வீடியோஸ் கண்டினியூஸாக வந்துட்டு இருக்குது. இதில் எல்லாமே இயேசு என்னை அன்பு செய்த விதம், இயேசு உங்களையும் அன்பு செய்கிறார் அப்படின்னு சொல்கிறது, இயேசுவோட அந்த அன்பு செயல் மற்ற எல்லாருக்கும் போய் சேரணும், ஆன்மீகத்தில் எனக்கு தெரிந்த வழியில் எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் மக்களை வழிநடத்துது, ஒரு சில போட்டிகள் கண்டக்ட் பண்ணுறது, இதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கு ரொம்ப சந்தோஷமாக ஒரு சின்ன அறையில் ரொம்ப சத்தம் போடாமல் அமைதியாக அழகாக பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த மைக் இருக்கிறதுனால. இதே 6 வருஷத்துக்கு முன்பு நான் வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சப்பெல்லாம் ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு யாரும் சத்தம் போடாத நேரத்தில் நைட்டில் தான் நான் வாய்ஸ் ரெக்கார்டர் பண்ணுவேன். அப்போ தான் கிளியராக இருக்கும். வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு அந்த ஒரு சூழல் இல்லை. நம்ம நினச்சதை உடனே டைப் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு கம்ப்யூட்டர். இப்போது வளர்ந்து வருகின்ற ஏஐ தொழில்நுட்பம், ஸ்மார்ட் ஃபோன், இது பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா இதெல்லாம் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வேலையை செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக நமக்கு உதவி செய்கிறாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக நமக்கு வேலை செய்ய முடியுது. ஆனால் இப்படி வளர்ந்து வருகின்ற இந்த தொழில்நுட்பம், இந்த கருவிகள் எல்லாம் நமக்கு எஜமானாக இருக்குதா அல்லது நமக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு சின்ன கருவியை மட்டும் இருக்குதா அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கு இந்த 4வது நாள் நவநாளில் நாம் யோசிக்க போகிறோம். ஒரு குழந்தை அம்மாட்ட ஓடி போயிட்டு, அம்மா எனக்கு இந்த பாடம் புரியவே இல்லை, கொஞ்சம் சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்டுச்சான். அம்மா ஃபோனில் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க, அதனால் நீ போயிட்டு அப்பாட்ட கேளுன்னு சொன்னாங்க. அந்த குழந்தை அப்பாட்ட ஓடி போச்சு. அப்பா சொன்னாங்க, நான் ரொம்ப ஆஃபீஸ் வேலையாக ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், அதனால் நாளைக்கு சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னார். அவர் லேப்டாப்பில் பிஸியாக இருந்தார். அப்போ அந்த குழந்தை பாடம் செய்யாமல் ஸ்கூலுக்கு போயிடுச்சு, அடி வாங்கிட்டு வந்துடுச்சு. அடுத்த நாள் அந்த குழந்தைகிட்ட ஒரு சின்ன உண்டியல் டப்பா இருந்துச்சான். அந்த உண்டியல் எடுத்துகிட்டு வீட்டில் அம்மா அப்பா முன்னாடி வச்சுட்டு அதில் உள்ள பைசாவெல்லாம் எண்ணிட்டு அதை சரியாக பிரிச்சிச்சு அந்த குழந்தை. அதுக்கு பிறகு சொல்லிச்சு, அம்மா நீங்கள் என்னிட ஒரு 5 மணி நேரம் பேசுங்க, உங்களுக்கு இந்த காசு. அப்பா நீங்கள் என்கிட்ட அடுத்து ஒரு 5 மணி நேரம் பேசுங்க, உங்களுக்கு இந்த காசு. அதுபோல் நீங்கள் எனக்கு டேர்ன் எடுத்து பேசுங்க, உங்களுக்கு வேணால் நான் சேலரி கொடுத்துறேன்னு அந்த குழந்தை சொல்லிச்சான். அம்மா அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த குழந்தைய கட்டிப்பிடித்து அழுதார்கள். இன்றைக்கு உறவுகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. இன்னொரு விஷயம் அப்படி என்னன்னா, ஒரு பையன் ஃபெயில் ஆகிட்டான் 10th. அப்போ சாட் ஜிபிடியில் போய் கேட்குறான், நான் ஃபெயில் ஆகிட்டேன், எங்கள் அம்மா அப்பா என்னை அடிப்பாங்க எனக்கு தெரியும், எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, நான் சூசைட் பண்ணணும்னு நான் யோசிக்கிறேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறான். அப்போது சாட் ஜிபிடி அழகாக கைட் பண்ணுதான். என்ன அப்படின்னா, மேலே போ, டெரஸுக்கு போ, உன்னை யாராவது பார்க்குறாங்களா நோட் பண்ணு, யாரும் இல்லையா மேலே ஏறு, கண்ணை மூடிட்டு அப்படியே குதிச்சுடு. குழந்தை அதே மாதிரி செய்கிறான், உயிர் போயிடுச்சு. இன்றைக்கு தவறாக நம்மை வழிநடத்துகின்ற இந்த டிஜிட்டல் வேர்ல்டிலிருந்து நம்மை நாம் எப்படி காப்பாற்றிக்கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு சில டிப்ஸ் நான் உங்களுக்கு தரப்போகிறேன். நாம் விவேகமாக இருக்கணும். ஆண்டவரின் வார்த்தையால் நாம் உந்தப்படணும். இப்போ அன்னாள் அவங்களோட வாழ்க்கையில் உலகத்தில் நிறைய இரைச்சல் இருந்துச்சு. நீ விடோ, உனக்கு குழந்தை இல்லை, இனிமேல் குழந்தை இருக்காது அப்படின்ற ஒரு இரைச்சலாக இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த இரைச்சல்களுக்கெல்லாம் அவங்க காது கொடுக்காம, ஆனால் ஆண்டவர்கிட்ட ஜெபத்தில் போயிட்டு அவங்க தன்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அப்போ இறை வேண்டுதலால் அவங்க உந்தப்பட்டாங்க. நம்மளோட வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும். நாம் ஞானத்தோட இந்த ஏஐ, ஸ்மார்ட் ஃபோன் எல்லாவற்றையும் யூஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நமது இறை வேண்டல் எப்படி இருக்குது? எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே அப்படின்னு நாம் ஜெபிக்கிறோமா, இல்லை செல்வத்தை தாங்க ஆண்டவரே அப்படின்னு நாம் ஜெபிக்கிறோமா? அதை பற்றி நாம் யோசிக்கணும். ஆண்டவர் இயேசுவோட வாழ்க்கையிலேருந்து ஒரு சில எடுத்துக்காட்டு நான் தரேன். அவருக்கு சோதனைகள் இருந்தப்போ ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா, தனியாக மலைகளுக்கு ஏறி
அங்கே போயிட்டு கடவுள்கிட்ட அவர் வந்து ஜெபிக்கிறார். சோதனைகளிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள அவர் ஜெபிக்கிறார். இதை வந்து நம்ம லூக்கா நற்செய்தியில் 5வது அதிகாரத்தில் பார்க்குறோம். இன்னொன்று, இந்த புகழ்ச்சி, அப்புறம் வந்து நம்மளை பாராட்டுதல், இதில் இருந்தெல்லாம் நாம் விடுபட்டு கொள்ள வேண்டும். அதுக்காக கடவுள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மத்தேயு நற்செய்தியில் 4 நம்ம படிக்கிறோம், அதெல்லாம் தவிர்த்தாரு அப்படின்ட்டு நாம் படிக்கிறோம். இன்றைக்கு குடும்பமாக இருக்கட்டும், துறவற சபைகளாக இருக்கட்டும், எனக்கு என்னோடய வீடியோ பார்க்குற உங்களுக்கு, சிறப்பாக என்னோட அன்பு இளைய சகோதர சகோதரிகளுக்கு என்னோட வேண்டுதல் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு கேள்வி நம்ம கேட்கலாம். நாம் பயன்படுத்த இந்த ஏஐயாக இருக்கட்டும், இல்லை ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கட்டும், இந்த தொழில்நுட்பம், நுண்ணறிவு, இதெல்லாம் நம்மை எந்த மாதிரியான வாழ்க்கைக்கு இட்டு செல்கின்றது? How many hours I spent my time in the digital world? எத்தனை மணி நேரம் நான் வந்து என்னோடய ஃபோனை யூஸ் பண்ணுறேன், லேப்டாப் யூஸ் பண்ணுறேன், எத்தனை மணி நேரம் நான் வந்து வளர்ந்து வருகின்ற அந்த சமுதாய சீர்கேட்டுக்குள் என்னை நான் எத்தனை மணி நேரம் தொலைத்து கொள்கின்றேன், எத்தனை மணி நேரம் உறவுகளுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன், என் கூட உள்ள உயிர் உள்ள ஜீவன்கள்கிட்ட நான் எத்தனை மணி நேரம் பேசுகிறேன் அப்படின்றத குடும்பத்தில் உள்ளவங்க, துறவரத்தில் உள்ளவங்க ஸ்பெஷலாக இதை யோசித்து பார்த்தாலே பல பிரச்சனைகள் சரியாயிடும்.